கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல இந்த தொழிலை செஞ்சு வரேன். அதுதான் இந்த வாழ்வாதாரமே ஆரம்பத்திலிருந்தே நான் அதுதான் செஞ்சு வரேன். ஒரு தாய்க்கு எப்போதுமே தான் பெத்த பிள்ளைகளை எப்படியாச்சும் வாழ்க்கையில நல்லா வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆசை தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு இந்த தாய்க்கு அந்த ஒரு ஆசை இருந்தும் அதை நிறைவேற்ற முடியாம இருக்கு. அவங்க பண்ற இந்த களிமண் வேலையால அவங்க இன்னைக்கு என்னெல்லாம் அவஸ்தைப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோல நீங்க பார்க்கலாம். மட்பாண்ட தொழில் செய்யறதால நல்ல வீடுகள் தர மாட்டாங்க. சுற்றி வேலை இல்லாதது, உடைஞ்சது, இப்படி டொய்லெட் தண்ணி இல்லாத அப்படியான வீடுகளை தாரது. அது இப்படி அசிங்கமாகிறது, வைக்கல் களி மட்டை எல்லாம் கிடக்குறன்னு சொல்லி எங்களுக்கு நல்ல வீடு தாரல்ல. வாடகை தந்து இவங்க, ஆனால் தொழில் செய்யக்கூடாது. நான் அப்போ என்ன தலை சீவிக்கிறேன். இப்போ கூட தண்ணி நின்று நார்மலாக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள்ட்ட வற்றி கொண்டு இருக்கு. ஒரு வசதியுமே இல்லை, வெறும் கடை மட்டும்தான். நீங்கள் இது வந்து சும்மா அப்படி துணியால் அப்படி மறைச்சிருக்கு, அப்படி அவங்கள பார்த்தா அப்படியே ஃபுல்லாக ஒரு கடை. திடீரென்று யாராவது வந்தால், பாய்ஸ் வந்தாலும் பொம்பளை பிள்ளைகள் நாங்கள் விடுத்திருந்த அங்கே அலைஞ்சால போய் இருக்க இயலாது. அப்போ வீட்டுக்கு யாராவது பாய்ஸ் வந்தால் நாங்கள் இதெல்லாம் இப்ப அள்ளித்து போக சொல்றாங்க. எனக்கு அந்த தொழில விட்டா வேற கதி இல்லை. என்னால் எல்லா கஷ்டத்தையும் அவங்கள்ட்ட சொல்லல. என்ன படிக்கிறதுகள் இந்த கஷ்ட நிலைய அதுகள மனசுல வச்சு இது செய்யுங்கள் என்று எல்லாத்தையும் சொல்றது. பிள்ளைகள் புது கோப்பி வாங்கிட்டு வருவாங்க, நாங்கள் பழைய கோப்பியை தாள் கிழிச்சு எடுத்துட்டு போவோம். அப்படி இந்த ஸ்டெப்லர் பின் பண்ணி எடுத்துட்டு போவோம். வீடு இல்லைன்னு சொல்லி நான் ரோட்டில் இருக்க வந்தாலும் அவங்கள படிப்பிக்கிற தண்ணி பார்த்த மாட்டேன். எனக்கோ இல்லை யாருக்காவது ஏதாவது ஒரு இழப்பு வந்தாலும் எங்களை இது பிள்ளைகள் பாதிக்கப்படும். பிள்ளைகளுக்கு ஒரு நிரந்தரமான இடம் இருந்தால் பள்ளியை விட்டுட்டோம். 5ஆம் தரத்தோட பள்ளியை விட்டுட்டோம். அதுக்காக இவங்களை இந்த என்ன கஷ்டப்பட்டனால படிப்பிக்கணும்னு நினைக்கிறோம். வகுப்பு காசு கொடுக்க இல்லாமல் போன கிழமை போகல கிளாஸுக்கு. ஸ்கூலுக்குள்ளே கிளாஸுக்கு மட்டும்தான் போகிறேன். அக்கா கிளாஸ் போகாதனால ஏனக்கா போகாதனால 2 பேருக்கும் சேர்த்து காசு வரையில அந்த அக்கா லீவ் தான் அந்த காசு நீங்கள் எடுத்து போகிறீங்களா? அப்படியே நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருக்காவும் அந்த மேற்கொண்டு படிப்பிக்கிறதுக்குரிய போதுமான இது இல்லை. ஓகே, ரெண்டு சொன்னால் நாங்கள் சொன்ன மாதிரி மழை பெஞ்சுதுன்னு சொன்னால் இந்த ஏரியாவே முழுக்க வந்து தாண்டுறோம். இந்த சைடில் வந்துட்டு ஃபுல்லாக தாண்டுறோம். ஸோ மழை தண்ணி வந்து வடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு அவங்களோட வளவுக்குள்ளே பல்ல கைன்னு சொன்னால் வளவுக்குள்ளே நிற்கும். இப்போ கூட தண்ணி நின்று நார்மலாக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள்ட்ட வற்றி கொண்டு இருக்கு. நிறைய நாளைக்கு முந்தைய மழை பெஞ்சது, அங்கே தண்ணி நிற்கி ஃபுல்லாக. ஸோ அந்த டைமில் அவங்க வந்துட்டு தற்காலிக முகாம் போய் தான் வந்து இருந்தவங்க, தங்க வைக்கப்பட்டிருந்தவங்க. பட்டாபுரத்துக்குள்ளே மோஸ்ட்லி வந்து நிறைய ஃபேமிலிகள் வந்துட்டு அப்படி தான் தற்காலிக முகாமில் கொண்டு வைப்பாங்க. மழை பெஞ்சு இவ்வளோ மதிச்சுன்னு சொன்னால். ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு கடை. ஸோ இது வந்து ஒரு வீடு இல்லை. உண்மையாக வந்து பார்த்தா ஒரு இதெல்லாம் இருக்கிறாங்களா? நான் வந்து இது ஒரு கடை. நானும் வந்து ஆரம்பத்தில் வந்து கேட்கல தானே கேட்டு நான் வந்து என்ன இதில் இருக்கிறீங்கன்னு சொல்லி உன் தம்பி இது ஒரு கடை, இந்த கடையில் தற்காலிகமாக இருக்கிறோம். ஸோ வாடகை எதுவும் இல்லையா, மண் வந்து கரண்ட் பில்லை கட்டிட்டு வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், மட்பாண்ட உற்பத்தி பொருட்கள் சௌபாக்கியா மேம்பாட்டு கிராமம் பலமான உற்பத்தி கிராமம் அப்படி சொல்லிட்டு இந்த போட்டு கொடுத்துருக்காங்க. மட்பாண்ட தொழில் தான் வந்து அம்மா வந்துட்டு நார்மலாக வந்து பண்ணி கொடுறது. அவங்களோட வாழ்வாதாரமாக வந்து இருக்கிறதா தான். அது இந்த மழை டைம் வந்து சொன்னால் அது முற்றாக வந்து அப்படியே பாதிக்கப்பட்டுரும். இந்த இருக்கு பாருங்க, அவங்க செஞ்சு கொண்டு விற்கிறவங்களா வச்சிருக்காங்களே உள்ளே இருக்குது. அதை பார்த்தா தெரியும். இதெல்லாம் வந்து பழசு இல்லை செய்து உடைஞ்சது. ஒரு வெள்ளம் வந்து வடிஞ்சதை நாங்கள் முந்த நாள் எடுத்து கொஞ்சம் கிடந்து சுட்டு அதில் உடைஞ்சி வைத்து எவ்வளோ வரைக்கும் தண்ணி நின்று தண்ணி இந்த அடிக்கு இந்த விளம் வரைக்கும் நின்று இதில் இருக்கு மதிப்போம். இந்த இருக்கு. வீடுக்குள்ள உள்ள வருது. அப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக தாண்டது தான். அது இதால தூவான் அடிச்சு உள்ளுக்கு தண்ணி வடிஞ்சு வர அதுக்காக இதை விட்டுருக்கேன். வீடு ஃபுல்லாக அவ்வளவுறது தான். எவ்வளோ காலம் இங்கே இருக்கு? நான் இதில் 8 வருஷமா இருக்கிறேன். 8 வருஷமா இந்த இவர் இங்கதான் பிறந்தவர்.
8 வருஷத்துக்கும் தண்ணி வசதி இல்லை, டொய்லெட் வசதி இல்லை, கரண்ட் மட்டும்தான் இங்கே எங்களுக்கு இது. அதை நான் ஆரம்பத்தில் வந்து கேட்கல வந்து சொன்னவங்க என்னென்னு சொல்லிச்சுன்னா இங்கே டொய்லெட்டே இல்லையா, டொய்லெட் வந்து பக்கத்தில் இங்கே போகிறதாம். ஸோ அதை தாண்டி வந்து தண்ணி வசதி இல்லை, தண்ணியும் வந்து பக்கத்தில் போய் எடுக்கலாம். இதை எடுத்துக்கொண்டு வச்சுருக்கீங்க தண்ணி. இப்போ எடுத்துட்டு வந்தேன்னா லைன் தண்ணி கட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது. அதுக்காக 2லையும் எடுத்து புல்லாக நிரப்புறேன்டா நேரமாக குடிக்கிற எல்லாம் குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு இவங்க ஸ்கூல் போகிற டைமில் அள்ளி கொண்டு வச்சுட்டாங்க. குளிக்கிறவங்க அள்ளி கொண்டு வைக்கிறதுக்கு இந்த ஏனங்களை எடுத்து வச்சிருக்க அள்ளி கொண்டு வச்சு குளிப்பாங்க. மற்றும்படி நாங்கள் வீட்டை போய் அங்கே பக்கத்தில் குளிச்சுட்டு வாரேன். குடிக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் தான் எடுக்கிறேன், எல்லாத்துக்கும் தூரம் போய் எடுத்து வரையிலாது. இப்போ 8 வருஷமா இதுதான் இந்த வீட்டில் இஞ்சி எடுத்துட்டு இருந்த நாங்கள். பிறகு அவங்க பில்லு கூட அப்படி இப்படி என்று சொல்ல பிறகு திருப்பி தனியே ஒரு இடத்துல இருக்கிற இடத்துல அவங்க வளவுக்குள்ளே இல்லை, அதை கேட்டு அங்கே எடுக்கிறோம். சரி, இப்போ இங்கேயும் வந்து நீங்கள் வாடகைக்கு தான் இருக்கீங்க? வாடகை இல்லை, வாடகை அவங்க வேண்டாம் காணியில தான் இருக்கு. அவங்க இப்போ இது உடைச்சி கட்ட போகிறாங்களான்னு சொல்லி எழும்ப சொல்லி திரிக்காங்க. வேறு இடங்கள்ல இருக்கிறதுக்கையா என்ன இந்த மட்பண்ட தொழில் செய்யறதால நல்ல வீடுகள் தர மாட்டாங்க. அது இப்படி அசிங்கமாகிறது, வைக்கல் களி மட்டை எல்லாம் கிடக்குறன்னு சொல்லி எங்களுக்கு நல்ல வீடு தாரல்ல. வாடகை தந்து இதுங்க, ஆனால் தொழில் செய்யக்கூடாண்டா நான் அப்போ என்ன தலை சீவிக்கிறேன். ஏற்கனவே அந்த அறிக்கை வீட்டில் தான் இருந்தேன் நாங்கள். இல்லை அப்படி சொல்கிறவங்கள இப்போ என்னத்தில் சமைச்சு சாப்பிட்றாங்க? இப்போ அலுமினிய பாத்திரம் வந்து இது போல தெரியாது. இல்லை அப்படி இல்லை. இப்போ நீங்கள் ஒரு காணிக்குள்ள போனீங்கன்னா காணிக்குள்ள ஒரு ஒதுக்குப்புறமா அதை செய்யலாம் தானே? நாங்கள் செய்கிறோம். நான் இந்த ஒரு ரூம் தானே வைக்கிறது, எல்லாம் சமைக்கிற சாப்பிட்ற எல்லாம் இதுக்குள்ளே தான் செய்கிறேன். அதை பார்த்து அவங்களுக்கு அந்த தொழில் செய்கிறது கொஞ்சம் இடம் கஷ்டமாக இருக்கு, இடம் அசிக்கமாக இருக்கு. நீங்களே நல்றீங்களா உங்களோட தொழிலை பார்த்து வந்து இப்படி சொல்கிறாங்க? அந்த தொழிலை பார்த்து இல்லை, அது இல்லாட்டி என்னால் வாழையலா. நான் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே இந்த தொழிலை செஞ்சு வரோம். அதுதான் இந்த வாழ்வாதாரமே. ஆரம்பத்திலிருந்தே நான் அதுதான் செஞ்சு வரேன். எனக்கு அந்த தொழிலை விட்டா வேற கெடி இல்லை என்னால். அளவுண்டாம். சரி, உண்மையிலே வந்து இப்போ நீங்கள் செய்த தொழில் அதான் இந்த தொழில் ஆரம்பத்தில் பழகிறோமோ அதான் கடைசி வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கும். அந்த வகையில் நீங்கள் தொழில் பழகினது சந்தோஷம் மட்டும் பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து எனக்கு சந்தோஷம்தான். அது இல்லாட்டி நான் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய சீரழிஞ்சிருப்பேன். இப்போ அந்த கோயில் காலம் வந்தால் நான் ஒரு கோயிலுக்கும் கொண்டு போய் வியாபாரம் செஞ்சுட்டு வாரேன். மற்றும்படி 4ஆம் மாதத்துக்கு பிறகுதான் இங்கே வியாபாரி மாதிரி வந்து சட்டிவான் எடுப்பாங்க. இப்போ இந்த ஒரு மாசமா அந்த வெள்ளம் வந்த காலமாக மட்பாண்ட தொழில் செய்யாதது எனக்கு பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு. இங்கே பக்கம் நிறைய பேர் செய்கிறாங்களோ மட்பாண்ட தொழில்? நிறைய பேர் செய்கிறாங்க, ஆனால் நிறைய என்று சொல்லி எங்களை கஷ்டப்பட்டாக்கள். நீங்கள் இப்போ வரைக்கும் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க? நான் இப்போ வரைக்கும் இப்போ செய்து காட்டலாம். செய்தும் காட்டலாமோ? பாப்பா இதை பாருங்க. வந்து இது வந்து ஒரு கடை. எனக்கு இல்லை சும்மா அந்த கடைக்கு எப்படி வைப்பாங்களோ அந்த கடைக்குள்ளே தான் இந்த கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக இருக்கிறாங்க. அதுவும் வந்து இது இவங்களோட சொந்த வீடு இல்லை, இதுவும் வந்து வாடகைக்கு தான் இருக்கிறாங்க. மொத்தம் வந்து எத்தனை பேர் உங்களோட பிள்ளைகள்? 3 பேர் பிள்ளைகள். வாங்க. ஸோ இதில் யார் மூத்தா? இவதான் மூத்தா. நீங்கள் தான் இப்போ கிளாஸுக்கு போய் வந்தீங்க. இப்போ எல்லாருமே இது 8 வருஷத்துக்கு முதல் எங்கே இருந்த நீங்கள்? 8 வருஷத்துக்கு முதல் நாங்கள் வேற ஒரு வீட்டில் இருந்தேன். வாடகை தான். சொந்தமாக காணி உண்டு? சொந்தமாக காணி இல்லை, அரச காணி ஒரு துண்டு இருக்குது. அதுக்குள்ளே கட்டி இது செய்கிற அளவுக்கு இந்த தொழிலால் சாப்பாட்டுக்கும் பிள்ளைகளை பார்க்குறதுக்கும் தான் எனக்கு போதுமான அளவாரிக்கு கணவர் வருமானம். அவர் கூலி வேலை செய்கிற நிரந்தர தொழில் இல்லை. அதான் நான் கேட்குறது. நான் கணவருங்க அவருக்கு இப்படித்தான் கூலி வேலை செய்கிறேன், நிரந்தரமாக இல்லை. யார் என்னன்னு கூப்பிட்டா போவார். இப்போ உங்களை எத்தனை மணி படிச்சு கொண்டிருக்கேன்? இவ ஏஎல் படிக்காவோ, ஆனால் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருக்காவோ. அந்த மேற்கொண்டு படிப்பிக்கிறதுக்குரிய போதுமான இது இல்லாமல் ஆட்சி தான் படிக்காவோ. உண்மையாகும். ஓஎல் ரிசல்ட்ஸ் என்ன? 4A 2B 2CS. உங்களுக்கு என்ன படிக்க விருப்பம்? அவ கொமர்ஸ் படிக்கத்தான் ஆசைப்பட்டு போனவ, திருப்பி இந்த கஷ்டத்தால ஆட்சி படிக்க.
எந்த கிளாஸுக்கும் போகல. இந்த டியூட்டரிக்குள்ளே மட்டும்தான் போய் அந்த ரிசல்ட்ஸ் ஒரு கிளாஸும் போகல, அனுப்புறதுக்கும் வசதி இல்லை. சரி, நீங்கள் சொல்லுங்கள். உண்மையிலே வந்து ஒரு வளர்ந்த பிள்ளையா இப்போ எனக்கு அம்மா அளவுல வந்து ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நீங்களும் இந்த கஷ்டத்தை பார்த்து கொண்டு தான் இருப்பீங்க, அதை தாண்டி கொண்டு படித்து கொண்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஒரு மன அழுத்தம் கொண்டு இருந்து கொண்டே இருக்கும். இப்போ அம்மா சொல்கிறா, இப்போ இதை தாண்டி வந்து இந்த தொழில் வேறு இடங்களில் போய் செய்ய இல்லாமல் இருக்குது, வேறு இடங்களில் போய் இதை செய்ய வேணாம்னு சொல்கிறாங்க. அப்போ உண்மையிலே இதுக்கான காரணம் என்ன, வந்து இதை மாற்றலாம்னு சொல்லி எப்படி நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, என்னன்னு சொல்கிற, அம்மாவுக்கு இது சட்டி வேனை வச்சால இந்த மழை பெய்யாமல் இருந்தால் தான் சுடலாம். அப்படி சுட்டாலே இப்போ சட்டி வேனை எடுக்கிறார்கள் அவ்வளோவா வியாபாரம் இல்லைன்றதால ஒருத்தரும் பெருசாக எடுக்கிறதும் இல்லை. அப்போ இருந்து போட்டு வந்து எடுப்பாங்க, அது அடிக்கடி காசு கொடுக்க மாட்டாங்க, இருந்து போட்டு கொடுப்பாங்க. அப்பா ஒழுங்காக வேலை கிடைக்கிறதால அவர் கூட வீட்டில் அங்கே எடுக்கிற, அதால் வகுப்பு காசு கொடுக்க இல்லாமல் போன கிழமை போகல கிளாஸுக்கு. அன்னைக்கு கிளாஸ் காசு கொடுக்குறீங்களா? அப்போ காசு இல்லாதையும் போகிற இல்லை, காசு இல்லாத டைமில் போகல. சார் மாதிரி கேட்டால் ஒன்றும் சொல்லிக்கல, காசு இல்லைண்டு அவ்வளோ பிள்ளைகளுக்குள்ள. அப்போ விட்டு. சரி, இப்போ அவ்வளோ பிள்ளைகளும் இந்த வீடியோ பார்ப்பாங்களே, அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அதுக்கு என்ன செய்ய? சரிம்மா, உண்மையிலே வந்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இதே கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறீங்க. அம்மா அழுறதை பார்க்க உண்மையிலே விளங்குது. நீங்கள் இதையும் தாண்டி நிறைய சிக்கல்கள் இருப்பீங்களேன்னு சொல்லி, ஒரு பிள்ளையாக நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை செய்ய இல்லாமல் அவங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதும், நீங்களும் ஆசைப்பட்ட விஷயங்களுக்கு கேட்ட மாதிரி நடக்க முடியாத அளவுக்கு பொருளாதார வசதி இல்லாமல் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? என்ன கஷ்டமாக தான் இருக்கே, என்ன செய்யறது? அம்மா அளவுக்குள்ள வந்து இதே மாதிரி தனியாக வந்து சொல்லி அழுவாங்களா அவங்கள்ட்ட? எங்கள்கிட்ட சொல்லி அழுறல, தனி இருந்தாவண்டா கண்ணால் தண்ணி வந்து தேர்தல். சரி, நீங்கள் அதை நினச்சி கொண்டு நீங்கள் அழாதீங்கம்மா. ஃபஸ்ட்டு நீங்கள் அழ பண்ணாமல் சொல்லுங்கள். சரி, இதை பாருங்க. உங்களுக்கு செஞ்சு வச்சு நீங்கள் எந்தெந்த அளவில் செய்வீங்க, நம்ம என்னென்ன செஞ்சு கொடுப்பீங்க? எல்லாம் செய்வோம். ஆனால் இதுகளை செய்து போடக்கூடிய இட வசதி இல்லை கொண்டது. அதாவது இப்போ நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது, ஆனால் அது வந்து சரியாக வந்து சந்தைப்படுது இல்லை, விற்பனை செய்ய இல்லாமல் இருக்கு. விற்பனை செய்யறதுக்கு இது மிஞ்சிற இல்லை. ஆனால் அந்த கூட செஞ்சு கொடுக்குற அளவுக்கு இட வசதி எனக்கு இல்லை. இந்த இதுக்குள்ள செய்ய இல்லாது. ஒரு கடை வாடகை எடுத்து இல்லை, ஒரு சின்ன ஒரு காணி துண்டு எடுத்தால் செய்யலாமே நாங்கள். இப்படி இல்லை, இது எப்போ எங்கட சொந்த இடமா இருந்தேன்னா அதுக்குள்ள தனி அதுக்குன்ற ஒரு இடம் செஞ்சு செய்யலாம். அவங்க இன்னொருத்தர காணிக்குள்ள எனக்கு கொட்டித்தரல, எந்த சொந்த காணி இல்லைன்னு சொல்லி அந்த இது வேலை செய்கிறாக்களுக்கு கொட்டிடெல்லாம் கொடுத்தவங்க அரசாங்கத்தால். எனக்கு ஒன்றும் தரல, ஏன்னா உங்களுக்கு சொந்த இடம் இல்லைன்னு சொல்லி கொடுக்குறவங்க. அதால் எனக்கு இல்லை. நான் அப்பயும் அந்த தொழிலை விடாமல் செஞ்சுட்டே தைரியாக செஞ்சுட்டிருக்கிறேன் நான் மட்டும்தான். அந்த எடுத்தாக்கள் எல்லாம் பெருசாக அதில் ஈடுபாடு இல்லை. ஆனால் நிரந்தரமாக செய்கிற எனக்கு எதுவுமே கிடைக்கிறது. இது ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ செய்வீங்களா? எவ்வளோ லாபம் பெறக்கூடிய மாதிரி செய்வீங்க? நான் இப்போ இங்கே செய்கிறேன்டா ஒரு நாளைக்கு 10 சட்டி 5 கருமுடியும் வைப்பேன். இந்த அவ்வளவுக்கு தான் எனக்கு இட வசதி இருக்கி, அந்த பலகையில் மட்டும்தான் வைக்கிறேன். நாங்களுமே ஆரம்பத்தில் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க, இப்படி இந்த மட்பாண்டம் செய்கிறவங்கள போய் நேரடியாக சந்தித்து அவங்கள எப்படி அதை செய்கிறாங்கன்னு சொல்லி வீடியோ எடுக்கணும்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே அப்படி இவ்வளோ காலகாலமாக செஞ்சு கொண்டு இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்ட நிலைமை இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி வந்து பார்த்து தெரியுது. உண்மையிலே நான் நினைச்ச நம்மளை செஞ்சாலும் அதை கொடுத்து விற்று அவங்களுக்கான இதை நடத்தி கொண்டு இருப்பாங்கன்னு சொல்லி. ஆனால் சரியான இடம் இல்லாமல் அதுக்கு செய்யக்கூடிய வசதிகள் இல்லாமல் இன்றைக்கி இப்படி இருக்கிறாங்க. அப்போ உண்மையிலே இப்படி கஷ்டங்கள் வரைக்குள்ள நீங்கள் யோசிச்சது இல்லையே, என்னதுக்கு இந்த தொழில் செய்யணும், அதை விட்டுட்டு வர அதை செய்வோம் அப்படின்ற மாதிரி? வேறு தொழில் நான் இந்த வேலை செய்யாத டைமில் செஞ்சு கொண்டிருக்கிற டைம்லையும் அரண்டான வேலைக்கு கூப்பிட்டா போய் அதையும் செஞ்சு கொடுக்குற, வீட்டு வீடு வெளியாக்குற, இனி தொடர் சாமான்கள்ற, மாவு எடுக்கிற, வச்சு கவருக்கிற, அதுகளை செஞ்சு கொடுத்த உடனே சம்பளம் தருவாங்க. சரிம்மா, நீங்கள் ஏன் இப்போ அழுறீங்களா அதை சொல்லும்போது உண்மையிலே வந்து உங்களோட மனசில் இருக்கிற கஷ்டத்தை எங்களால் கேட்கத்தான் முடியுமே தவிர வந்து எங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு இப்போ நிரந்தரமான வீடு இல்லையா, ஆனால் இந்த வீட்டையும் விட்டு எழும்ப சொல்கிறாங்க. அவங்க இப்போ 20 நாள் டைம் தந்திருக்காங்க. நான் 5ஆம் மாதம் வரைக்கும் கேட்டேன்,
என்ன சொல்லுங்க? அவங்க பொங்கல் கடையில் எழும்பத்தான்னு சொல்கிறாங்க. ஏதோ அந்த கடவுள் தான் போகிறதுக்கு இடமே இல்லை. வேற வீடுகள் தரையும் மாட்டாங்க. இது செய்கிறதால இது செய்கிறதால அவள் வீடு இதுக்கு 3000 4000 வாடகை தந்திருங்க. ஆனால் மட்பாண்டம் செய்யும் நன்றி சொல்கிறாங்க. அவங்க செய்ய வேணாம். அப்படி எனக்கு சரி, இன்னைக்கு கிளாஸுக்கு போகிறதுக்கு காசு உங்களுக்கு நேற்று நேற்று நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் வந்து காசு கேட்கல. இப்போ சில டைமில் இல்லைன்னு சொல்லக்கில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் வீட்டு? இல்லைன்னு சொன்னேன், நான் திருப்பி கேட்க மாட்டேன். சரி அதை புரிஞ்சு ஒன்று நடக்கிறீங்க. அவங்கள எத்தனை ஒன்று படிக்கிறாங்க? உங்களோட படிப்பு எப்படி போய் கொண்டிருக்குது? நீங்கள் கிளாஸ் எதுக்கு போகிறீங்களா? ஸ்கூலுக்குள்ள கிளாஸுக்கு மட்டும்தான் போகிறேன். அக்கா கிளாஸ் போகாதனால நான் ஏன் அக்கா போகாதனால நீங்கள் 2 பேருக்கும் சேர்த்து காசு தரையில அது இந்த அக்கா லீவ் எடுத்து அந்த காசு நீங்கள் எடுத்து போகிறீங்களா? அப்படியா? சரி, உண்மையிலே வந்து இப்போ இன்றைக்கு எவ்வளோ உங்களுக்கு கிளாஸுக்கு போய் வந்ததுக்கு செலவானது? 400 ரூபா. 2 கிளாஸுக்கு 100 ரூபா, போகிறதுக்கு 100 ரூபா, வாரத்துக்கு 100 ரூபா, 400 ரூபா. 400 ரூபா செலவு உங்களுக்கு? இல்லை, ஒரு கிளாஸுக்கு போகிறதில்ல, 3 பாடம். ஒரு கிளாஸுக்கு போக தொடங்கலைன்னு அதுக்கு காசு. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் இல்லை செகண்ட் இயர் தேர்ட் இயர்? ஃபர்ஸ்ட் இயர். இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. நீங்கள் உங்களோட ஓஎல் ரிசல்ட்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன படிக்க விருப்பம்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்க? ஃபஸ்ட்டு காமர்ஸ் படிக்க போனேன். அப்புறம் டீச்சர்ஸ் மாதிரி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணாங்க. அதில் இப்போ ஆர்ட்ஸுக்கு நான் எங்கள் படித்த ஸ்கூலில் ஆர்ட்ஸ் படிக்கிறேன். அதே ஸ்கூலில் ஆர்ட்ஸ் படிக்க இப்போ இதை கொண்டு மேலே இனி அடுத்தடுத்து போகிறேன்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீட்டில் இருக்கிறது ஒரு பொம்பளை பிள்ளையெல்லாம் உண்மையிலே இது ஒரு கடை, இந்த கடையெல்லாம் இருக்கிறீங்க, இது இருக்கிறது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கேன்னு வந்து நீங்கள் என்னென்ன கஷ்டத்தை எதிர்கொண்டிருக்கிறீங்க? என்ன கஷ்டம்னு வீட்டில் திடீரென்று யாராவது வந்தால், பாய்ஸ் வந்தாலும் பொம்பளை பிள்ளைகள் நாங்கள் விடுத்திருந்த அங்கே அலைஞ்சால போய் இருக்க இயலாது. அப்போ வீட்டுக்கு யாராவது பாய்ஸ் வந்தால் நாங்கள் இங்கே வேறு வீட்டுகளில் போய் நிற்கிறேன். பாய்ஸ் அப்பாவோட வேலை செய்கிற அண்ணா மாதிரி அப்படி யாராவது வந்தாங்கண்டா அவங்களுக்கு விடுத்திருக்க ஒரு மாதிரியாக இருந்தால் நாங்கள் வேறு வீட்டுகளில் போய் நிற்போம். மற்ற டொய்லெட் இல்லை, அங்கே ஒரு இடத்த போய் போகிறேன். அந்த வீட்டில் ஆக்கள் இருந்தாங்கண்டா டொய்லெட்டுக்கும் போகிறல. இந்த இதில் அங்கே போயிடாதுன்னு. அப்போ காலையில் விரும்பிட்டு நீங்கள் அங்கே போகணும். இப்போ குளிக்கிறதுக்கும் சில டைம் தண்ணி அள்ளி கொண்டு வச்சு அங்கேருந்து குளிப்போம். அப்படி இல்லைண்டா அங்கே ஒரு வீட்டு தான் போய் குளிக்கிறேன். ஒரு வசதியுமே இல்லை, வெறும் கடை மட்டும்தான். நீங்கள் இது வந்து சும்மா அப்படி இந்த துணியால் அப்படி மறைச்சிருக்கு, அப்படி அங்கே பார்த்தா அப்படியே ஃபுல்லாக ஒரு கடை, ஒன்றுமே இல்லை. இந்த ஆனால் இங்கே இந்த வளவிலையும் வந்து டாய்லெட் வசதி இல்லை, தண்ணி வசதி ஒன்றுமே இல்லை. இன்னொரு ஆட்கள்கிட்ட காலையில் எழும்பிட்டு போய் டாய்லெட்டுக்கோ எனக்கு போகிறான்னு சொல்லி சொன்னால் சும்மா எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. ஸோ உண்மையிலே இந்த கஷ்டங்களை கேட்டுக்கொண்டு தான் நம்ம என்ன வரணுமன்றதுக்காக நான் வந்தது. உங்களுக்கு நீங்கள் தொழில் செய்கிறது பார்ப்போமா? காட்டுங்க வா. இந்த தொழிலை நான் கிட்டத்தட்ட 26 வருஷமாக செஞ்சு கொண்டிருக்கிறோம். இதுதான் இந்த வாழ்வாதாரத்துக்கு உதவியாக இருக்கிறது. இதையும் கூடுதலாக செஞ்சு செய்யப்படுத்தக்கூடிய அளவுக்கு எனக்கு வசதி இல்லை. இந்த அடிக்க பலகையில் மட்டும்தான் நான் சட்டி வேணை வைக்கலாம். இதில் 10 சட்டி இவ்வளவுக்குள்ளையும் தான் வைக்கிறேன். அதுதான் செய்யலாம் ஒரு நாளைக்கு. இப்போ மேக்ஸிமம் அப்படின்னு சொன்னால் இதில் எத்தனை செய்யலாம் ஒரு நாளைக்கு? இதில் சின்னன்றது சிறு சட்டி என்று சொன்னால் 20 ரூபாய் கொடுக்குறது என்று சொன்னால் 50 வைக்கலாம். பெருசுன்னு சொன்னால் 10 சட்டி 6 கருமுடியும் வச்சா 16 தான் வைக்கலாம். அவ்வளவுதான் வைக்கிறது. தரையில் வச்சு செய்யலாம். அதாவது தரையில் வச்சு செய்யறதுக்கு இது நிலம் ஒரு மட்டம் இல்லை, அதால செய்யறது. இது என்ன களி? இது இந்த பற்றுப்பு இந்த இதில் எடுக்கிற களி. அதை எடுத்து களியை இலக வச்சு அந்த இலக வச்சிருக்கிற மாதிரி இலக வச்சு இந்த இதுக்கு வேணும். அதெல்லாம் கரைஞ்சி இதாக போயிட்டு மழையுடைய இந்த இதை எடுக்கணும். இதெல்லாம் இப்போ அள்ளிட்டு போக சொல்கிறாங்க. இந்த களியெல்லாம் நீங்களா எடுக்கிறீங்களா? இது வேண்டுன்னு 5000 ரூபா லோடா டிராக்டரால. இந்த சின்ன லேண்ட் மாஸ்டர் எடுத்துக்கொண்டு வரதுக்கு ஆட்கள் இருக்கா?
எடுத்து கொண்டு தருவாங்க. இல்லைன்னா நாங்கள் போய் பேக்கில் கொத்தி எடுத்து ஏற்றி எடுப்போம். எடுத்துட்டு வந்து அதை நீங்கள் பிறகு இது சட்டிப்பானை செய்கிறதுக்கு வேறையா பதப்படுத்தி வைக்கிறது? பதப்படுத்தி இதோட இந்த மணல் போடணும். மண் சேர்க்குறது. மண் சேர்த்து காலால் மிதிச்சு எடுக்கிறேன். காலால் மிதிச்சுட்டு அதை இந்த பதத்துக்கு எடுக்கணும். நீங்களா வரட்டு இந்த பழம் நான் இந்த மட்பாண்ட சங்கத்தில் நான் பள்ளியை விட்டுட்டோம். 5ஆம் தரத்தோட பள்ளியை விட்டுட்டோம். அதுக்காக தெய்வங்களை இந்த என்ன கஷ்டப்பட்டனால படிப்பிக்கணும்னு நினைக்கிறோம். 5ஆம் தரத்தோட படிப்பை விட்டுட்டு இதில் தான் போய் 13 வயதுல போய் சேர்ந்து 18 வயசுல எல்லாம் பழகிட்டோம். எனக்கு இப்போ 40 வயசு. ரைட். அப்போ இந்த இயந்திரம் வந்து உங்களுக்கு தந்தது? இது எனக்கு தரல, எங்களோட மாமிக்கு கொடுத்ததா அவங்க எனக்கு தந்தவங்க. காலால் தான் செய்யணும். இதே இப்போ இயந்திரத்திலையும் செய்கிறாங்க இல்லையா? அதாவது இப்போ கரண்ட் அப்படி யூஸ் பண்ணி செய்கிறாங்களா? கரண்ட் இது அதில் செய்வாங்க. ஆனால் அதுக்கு நம்மளுக்கு சரி வராது. கரண்டில் எல்லாம் நம்ம இது செஞ்சு வேலை செய்யலாம். மேலே இவ்வளோ ஒரு திறமான சரி அந்த சைஸில் அதே மாதிரி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வேற பேஜில் எடுத்து வந்துடும். ஸோ ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை இப்படி போட்டு இது கொஞ்சம் காஞ்சி வந்தோடனே சிப்பியால் சேப்பாக்கி எடுக்கணும். சேப்பாக்கி எடுத்து செஞ்சோன்னு வந்து அந்த வடிப்பு விடுறது அப்படி விடுறது எப்படி கண்டுபிடிங்க? அது இந்த இதுக்குள்ளே கட்டி தட்டுப்பட்டா வெடிக்கும். இந்த இதுக்குள்ளே நம்ம இப்போ மிதிக்கக்குள்ளே கட்டி இருந்ததுன்னு சொன்னால் அந்த சட்டி வெடிக்கும். இல்லைன்னு சொன்னால் அது அப்படியே நம்ம வைக்கிற மாதிரி எடுக்கலாம். இல்லைன்னா நம்ம தூக்கி உடைக்கிறது தான் உடையும். இப்போ நார்மலாக வந்து ஒன்று செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம் அந்த இது செய்யறதுக்கு. ஆனால் ஒன்று செய்யறன்னு சொன்னால் அது நேரம் ஒன்று கொடுக்குற ஒரு மணத்தியாலும் வேணும். களி மிதிச்சு அது களி மிதிச்சு அதை திருப்பி நம்ம எல்லா வேலையும் முடிச்சு எடுக்கிறேன்னு சொன்னால் ஒரு மணத்தியாலும் அதுக்கு ஒரு சட்டிக்கு வேணும். அதை அப்படி வெட்டிட்டு இப்படி தூக்குனாச்சு. தூக்கி அப்படியே காய வைக்கணும். இது அப்படியே வச்சு பிறகு காஞ்சத்துக்கு பிறகு தான். இதுக்கு பிறகு வந்து என்ன செய்யறது? இதுக்கு பிறகு வந்து சிப்பியால் இது மாதிரி உள்ளுக்கு துப்புரவு பண்ணி எடுக்கிறேன். உள்ள நீட்டாக இருக்கணும். சிப்பி இருக்குது எங்கிட்ட. சிப்பி இருக்கி கல் இருக்கி அது செய்தெடுக்கிற இந்த கத்தியால் வலிச்சு பின்னுக்கு மட்டமாக்கி எடுக்கிறேன். இந்த சட்டி நாங்கள் எவ்வளோ மெனக்கட்டு செஞ்சால் 120 ரூபாய்க்கு மேலே விற்கலாது எடுக்கிறவங்க வியாபாரிக்கு. இதே நாங்கள் கொண்டு போய் விற்கிறோம் 200 ரூபாய்க்கு ஒரு சட்டி மட்டும் விற்போம். சட்டியும் மூடியுமா? மூடியும் சட்டியில் தனி சட்டி நாங்கள் கொண்டு போனால் 200 ரூபாய்க்கு விற்போம். இஞ்சை கொடுக்குறேன்னு சொன்னால் 100 ரூபா 110 ரூபாய்க்கு தான் வியாபாரி எடுப்பாங்க. இதை நீ எல்லாம் துப்புரவு பண்ணி எடுத்துட்டு காய வச்சு வைக்கோல் வேணும், உரிமட்டை வேணும். அதை இனி ஒன்றுக்கு மேலே அடுக்கி வைக்கலை மேலே போட்டு திரும்பி களி சாணம் எல்லாம் கரைச்சி மேலால் பூசி நெருப்பை வச்சா அது ஒரு 3 மணத்தியாலத்துக்கு பிறகு பிரித்து எடுக்கலாம். நெருப்பு போடுறீங்க? நாங்கள் இதில் தான் செய்கிறேன். அந்த வைக்கல் எல்லாம் இந்த வெள்ளத்தோட கூடாமல் போயிட்டு. ஆனால் இதொன்றும் நான் இன்னும் ஏற்றி செய்கிற அளவுக்கு எந்த தொழில் உயர்வாக இல்லை. எல்லாம் நான் தலையால் சுமந்து கொண்டு தான் செய்கிறேன். இந்த வேலை உரிமட்டை, வைக்கோல், மணல் எல்லாம் நான் எடுக்கிறேன். இந்த களி மட்டும்தான் நான் ஏற்றி எடுக்கிறேன். என்னன்னு சொன்னால் அந்த அளவுக்கு எனக்கு இது இல்லை. ஒரு கிழமைக்கு சட்டியை சுட்டா
அந்த இது அந்த ஒரு கிழமைக்கும் வேண்டி சாப்பிட்ற கடனும் இவங்களோட செலவும் கொடுக்க கணக்காரிக்கு. ஆனால் உரிமட்டை எல்லாம் ஏற்றி ஸ்டாக் பண்ணி வச்சு சுடுற அளவுக்கு எனக்கு இன்னும் அந்த தொழிலில் இது இல்லை. அன்றைக்கு அன்றாடு எங்கட இது இப்போ இந்த 1.5 மாசமா நிறைய கஷ்டமாக இருக்கு தொழிலால். எவ்வளோக்கு விற்றுனீங்க? நேற்றும் கொண்டு போய் 2000 ரூபாய்க்கு கொடுத்து தான் அவருக்கு 500 ரூபா கொடுத்து நாங்கள் இனி விரதத்துக்கு சாமானியம் வேண்டிட்டு வந்து. இப்போ இவ்வளோ காலத்துக்கு உங்களுக்கு சொந்தமாக ஒரு இடம் இல்லை அப்படி இது இருந்து செய்கிறதுக்கு? சொந்தமாக ஒரு இடம் இல்லை. இப்போ அரசாங்கத்தினால அந்த வீட்டு திட்டம் வளவெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறது இலவச காணி? வளவு மட்டும் எங்களுக்கு அந்த அம்மா அங்கே பிடிச்ச வளவு மட்டும் எனக்கு என்று சொல்லி அரச காணி. அரச காணி. ஆனால் வீட்டு திட்டம் எல்லாம் இல்லை. 2007 முதல் இந்த யுத்தத்துக்கு முதல் இடம்பெயர்ந்தாக்களுக்கு எல்லாம் வீட்டு திட்டம் கொடுத்தவங்க. ஆனால் எங்களுக்கு இன்னும் தரையில்லை. நாங்கள் எத்தனையோ பேர்கிட்ட போய் கதைச்சி சொல்லி பார்க்குறோம். பாரவங்களும் எங்கட இதை கணக்கெடுக்கிறதில்ல. இப்போ அந்த அரச காணி உங்களுக்கு ஒப்படைச்சிட்டாங்களா? எனக்கு சொல்லித்தாங்க. இப்போ அதுக்குள்ளே தான் நான் செஞ்சு இப்போ உடைச்ச கல் 5 லோட்டு ஏற்றி போட்டிருக்கேன். அந்த அக்கள் உடைக்கிற வீட்டு கல்லுகளை வேண்டி ஏற்றி போட்டிருக்கு. இப்போ அதுக்குள்ளே இது அளவுக்கு ஒரு இது கட்டிட்டேன். நான் போனேன் இன்னொரு வீட்டில் போய் இருந்து நீயும் இது செய்ய எல்லாமே இருக்கு. கண்டிப்பாக என்னோட சொன்னால் இதனால் வரைக்கும் நம்ம யாருக்கெல்லாம் எவ்வளோலாம் உதவி பண்ணியிருக்கோம். ஆனால் நீங்கள் உங்களை நான் நேரத்துக்கே தொடர்பு கொண்டு இந்த உதவிகளை கேட்கணுன்னு நினைச்ச தம்பி. ஆனால் உண்மையான என்ற நிலை இதுதான். இதுக்கு முதல்ல உங்களை சந்திக்க எல்லாமே இருந்தது. ஆனால் உங்களால் முடிஞ்ச உதவியே நீங்கள் எங்களுக்கு செஞ்சு தாங்க. இப்போ பிள்ளைகள் வந்து உங்களுடைய நிலைமை குறித்து, அதாவது உங்களோட கணவர் வந்து ஒரு கிழமைக்கு இல்லைன்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ உழைக்க முடியும் அவரால்? உங்களோட கணவர் வேலை அவருக்கு நிரந்தரமாக இல்லை இருந்தால் ஒரு நாளைக்கு 1000 ரூபா அப்படி தருவார். வேலை இல்லைன்னு சொன்னால் அந்த இல்லாத அளவு நாங்கள் தான் பார்த்துக்கொள்ளணும். ரைட். அப்போ அவர் வந்து இந்த மட்பாண்ட தொழில் செய்வாரா? இல்லை, செய்ய மாட்டார். உங்களுக்கு மட்டும் தான் தெரியும்? எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ இப்படியான ஒரு நிலவரத்தில், அதாவது கணவருக்கும் அடிக்கடி அந்த தொழில்கள் கிடையாது, அப்போ அவருக்கும் நீங்கள் தான் சில நேரம் சோறு போட வேண்டிய நேரம் அப்படி இருக்கல. அப்போ உங்கள்கிட்ட தொழிலும் இப்படி மழையால் பாதிக்கப்படுற டைமில் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ பாதிக்கப்பட போகிறத கடுமையாக அதில் வந்து பிள்ளைகள்கிட்ட படிப்பும். அப்போ அந்த டைம் பிள்ளைகள் வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்லுங்கள்? என்ன சொல்கிற அவங்க சொல்லுவாங்க, கொஞ்ச நாளைக்கு தான் கஷ்டம் உங்களுக்கு, நாங்கள் இன்னும் கொஞ்ச நாளைக்கு படிப்பிச்சு விடுங்க, ஏதோ கஷ்டப்பட்டனாலும் எங்களை படிப்பிச்சு விடுங்க, உங்களை நாங்கள் பார்ப்போன்னு சொல்லுவாங்க. எல்லா கஷ்டத்தையும் அவங்கள்ட்ட சொல்லல. என்ன படிக்கிறதுகள் இந்த கஷ்ட நிலையை அதுகள மனசில் வச்சு இது செய்யுங்கள்ன்னு எல்லாத்தையும் சொல்கிறது. நானாக தனி இருந்து இதை செய்கிறது தான். தனியாக இருந்து நீங்கள் யோசிச்சு அப்படி அழுகிறதா இருந்தால் வந்து என்ன யோசிக்கிறீங்க? அப்படி என்னெல்லாம் யோசிப்பீங்க? சொந்தமாக சொந்த காணியில் இருக்கணும். நாளைக்கு எனக்கோ இல்லை யாருக்காவது ஏதாவது ஒரு இழப்பு வந்தாலும் எங்களோட இதுகள் பிள்ளைகள் பாதிக்கப்படும். பிள்ளைகளுக்கு ஒரு நிரந்தரமான இடம் இருந்து அதுக்குள்ளே நமக்கு ஏதாவது வந்தாலும் அப்படி அந்த யோசனையெல்லாம் செய்யாதீங்கம்மா நீங்கள். இல்லை, ஓகே. அண்ட் வந்து அதுதான் எனக்கு பெரிய ஒரு இது. அவங்கள கொண்டு ஒரு நிரந்தரமாக ஒரு எந்த நாம் வீடு இல்லாமல் நிறைய இதுகளை சந்திச்சிருக்க, அதே இடத்துல அவங்கள வைக்கப்படாது. அதுதான் எனக்கு இருக்கிறது. அந்த இதெல்லாம் வந்து நீங்களா செஞ்சீங்க? இது இந்த கோயில்களுக்கு செஞ்சுட்டு போய் மிச்சம் இது அந்த சின்ன பிள்ளைகள்ட்ட அப்படி சட்டி வேணதாவன்றது. இப்போ வந்து இந்த சில குடும்பத்தில் இருக்கிற வறுமை காரணத்தினால வேண்டி பேரண்ட்ஸ் மாதிரி தவறான முடிவு எடுப்பாங்க. அதாவது பிள்ளைகளை வந்துட்டு படிக்கிறதுலேருந்து இடைநிறுத்தி விடுவாங்க. அப்படி சொன்னால் பிள்ளைகளாக வந்து அந்த முடிவுகள் எடுக்கும், எனக்கு இதுக்கு மேலேயும் படிக்க இல்லாத இந்த குடும்ப கஷ்டத்தில் அப்படி சொல்லி பிள்ளைகளாக நின்றுங்க. அப்போ அப்படியான ஒரு சிச்சுவேஷன் இப்போ உங்களுக்குள்ள வந்து இல்லையா? அதாவது நீங்கள் பிள்ளைகிட்ட சொன்னது அவங்க சொல்லியிருக்கா, அந்த 2வது நாள் சொன்னவை எனக்கு ஓயலோட நான் நிற்கிறேன்னு சொல்லி. ஆனால் நான் சொல்கிறது என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ எந்த வேலையை நான் செஞ்சு உங்களை படிப்பிச்சுட்றேன், அதுக்கு பிறகு நீங்கள் இதாயிருங்கன்ட்டு. ஏன்னா அவங்கள எப்படியும் வீடு இல்லைன்னு சொல்லி நான்
ரோட்டில் இருக்க வந்தாலும் அவங்கள படிப்பிக்கிறத நான் நிப்பாட்ட மாட்டேன். நான் இதில் கிடந்து கஷ்டப்படுறது எனக்கு தான் தெரியும். இதே ஒரு மாதிரி நிலைமைக்கு அந்த பிள்ளைகள் வரப்படா அது இருக்கி. சரிங்கம்மா, இப்போ அம்மாட்ட கேட்கையில் அம்மா வந்து சொன்னாங்க நீங்கள் ஓ லெவலோட வந்து ஸ்கூலில் படுறதா வந்து என்ன காரணத்துக்காக வேண்டி அதை முடிவெடுத்தீங்க? அம்மாவுக்கு அக்கா படிப்பிக்கிறதுல எவ்வளோ கஷ்டம்னு விளங்குது. அப்புறம் என்னையும் படிப்பிக்கணும், தம்பியையும் படிப்பிக்கணும்னு சொல்லி சொன்னான். இன்னும் கஷ்டப்படுவாங்கன்னு போட்டு நான் படிக்கிறத விட்டுட்டு ஏதாச்சும் வேலைக்கு போகலான்ட்டு. தங்கச்சி வந்து இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்றது வந்து உங்களுக்கு தெரியுமா? அம்மாட்ட இவ சொல்லும்போது நான் கேட்டேன். நான் நினச்சேன் சும்மா சொல்கிறாங்கன்ட்டு. அது இப்போ ஒரு 2-3 நாள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தவங்க என்னை ஓயலோட விட்டுருங்க, இங்கே என்ன கொண்டு தையல் பழகுற அப்படி எங்கே என்ன ஒன்று வேலைக்கு விடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது தங்கச்சி வந்து இப்படி சொல்லும்போது? நான் நினச்சேன் ஏழு முடிய அடுத்து நம்ம வேலைக்கு போவோம், அப்போ படிப்பிக்கலான்னு நான் நினச்சேன். நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன், அடுத்து இதுக்கு தம்பிக்கெல்லாம் படிப்பிக்கிறதுக்கு இதாக இருக்குமேன்னு நினச்சேன். என்னென்னு சொன்னாமல் உண்மையில் மிடில் கிளாஸ் அதிகமாக வந்து எல்லாப்பட்ட ஃபேமிலியும் இருக்கிற பிரச்சனைகள் 1000 இருக்குது. அதே வந்துட்டு நீங்கள் டியூஷன் போகிறதா இருக்கட்டும், ஸ்கூல் போகிறதா இருக்கட்டும், அங்கே மற்ற பிள்ளைகள் வந்துட்டு வாழ்கிற வாழ்க்கையை பார்த்துட்டு உங்களுக்குள்ள பழமை எல்லா பிள்ளைகளையும் சில சில ஆசைகள் வரலாம். ஸோ அப்படி வந்து நீங்கள் ஆசைப்பட்டு நிறைவேறாமல் இருக்கிற விஷயங்கள் சொன்னால் என்னது? இந்த ஸ்கூலாலேயும் டியூஷன் இதாலேயும் நிறைய ட்ரிப் கூட்டிகிட்டு போவாங்க. கேட்கும்போது அம்மா ட்ரிப்பு நான் அங்கே ஏற்கனவே சொல்லி போட்டு வந்துடுவேன், அம்மா விட மாட்டாவ காசு இல்லைண்டு. இருந்தாலும் இஞ்சி வந்து ட்ரிப்போ காசு தாங்கன்ட்டு கேட்பேன், காசு இல்லைன்றான். ஸோ நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து நாங்களும் வந்து அனுபவிச்சது ஒன்று தான் நம்ம. அது அது எப்படி சொல்ல, நார்மலாக வந்து ட்ரிப் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். ஆனால் அந்த ஒரு வயசில் இப்போ போயிட்டு வந்தவங்களெல்லாம் வந்துட்டு நம்மக்கிட்ட அதை ஷேர் பண்ணி கொள்ளும்போது வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். அது ஒரு என்னென்னு சொல்கிறது, அது ஒரு பெரிய ஒரு ஃபீல். அது எத்தனை வயசானாலும் நம்ம இந்தந்த விஷயங்களை வந்து தவற விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு இது என்ன சொன்னால் அவங்க பேசும்போதெல்லாம் நம்மளுக்கு அது ஒரு மன கஷ்டமாக இருக்கும். அண்ட் அது இருக்கையில் வேறு என்ன விஷயங்கள்லாம் ஸ்கூலில் வந்து நீங்கள் இழந்தீங்க? நிறைய பிள்ளைகள் புது கோப்பி வாங்கிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் பழைய கோப்பியை தாள் கிழிச்சு எடுத்துகிட்டு போவோம். அப்படி இல்லைன்னா ஸ்டெப்லர் பின் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். அவங்க உரை போட்டு வருவாங்க, டீச்சர்ஸ் மாதிரி ஏசுவாங்க, உரை போட்டுவாங்க கோப்பிக்கண்டு. உங்கள்ட்ட இருந்த ஒரு சுச்சுவேஷனை உங்களோட வீட்டில் வந்து உங்களோட பேரண்ட்ஸுக்கிட்ட சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஷேர் பண்ணிக்கொள்வோம் தாராளமாக. ஸோ அப்படி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் ஷேர் பண்ணிக்கிங்களா? அது என்ன சொல்லுவாங்க நீங்கள் சொன்னதுக்கு? எல்லாம் ஒரு இதில் நல்லா நடக்கும்னு சொல்லுவாங்க. ரைட். உண்மையில் என்ன சொல்கிறது, இப்படி நிறைய குடும்பங்கள் தங்களோட வறுமை காரணத்தை, அதாவது ஃபெமிலியில் இருக்கிற வறுமை காரணத்தினால நிறைய விஷயங்களை இழந்து தான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டியதாக இருக்குது. உண்மையில் நீங்கள் சொல்கிறது ஒன்று ரைட். அதாவது எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தை இழந்து கொண்டிருக்கணும்னு சொன்னால் அதை கண்டினியூ இழந்து கொண்டிருக்க மாட்டோம். அப்படி கடைசி வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையை மாறாமல் அதே ஒரு நிலவரத்தில் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு காரணம் நாமளாக தான் இருப்போம். பட் வந்து அந்த ஒரு வாழ்க்கையை மாற்றணும்னு சொன்னால் நம்ம தான் அப்பப்போ அந்தந்த வயசில் சரியான ஒரு டிசிஷன்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து அப்படியான முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வந்து உங்களுக்கு இருக்கிற ஆசைகள், அதாவது இந்த படிப்பு சம்மந்தமாக வந்து இருக்கிற தேவைகள்லாம் வந்து என்னென்னது? எனக்கு படிப்பு சம்மந்தம்டா எனக்கு வகுப்பு காசு மட்டும்தான், வேறு பெருசாக எதுவும். இப்போ கண்டினியூவாக நீங்கள் லீவே எடுக்காமல் டியூஷனுக்கு போகிறேன்னு சொன்னால் ஒரு மந்த்துக்கு வந்து எவ்வளோ முடியும்? ஒரு நாளைக்கு 400 ரூபா வேணும். அப்படியும் கிழமையில் ஸ்கூல் தொடங்கினதுக்கு பிறகு கிழமையில் 2 நாள் லீவு தருவாங்க. கிழமையில் 5 நாள் கிளாஸ் நடக்கும். 5 நாள் நடக்கும். ஓகே. அப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, ஒருத்தங்க லீவ் எடுத்தால் தான் இன்னொருத்தவங்க வந்து டியூஷன் போகலான்னு சொல்லி. இப்போ 2 பேரும் ஒரே நாளில் எப்போவுமே வந்து போனது கிடையாது? ஸ்கூலுக்குள்ளே ஃப்ரீயாக நடக்கிற கிளாஸுக்கு மட்டும் போவாகும், மற்ற கிளாஸுக்கு காசு கொடுத்து போகிறதுக்குள்ள ஒன்றுமே போகிறதில்ல. ஓகே. உண்மையில் உங்கள் பேரண்ட்ஸுக்கிட்ட சில விஷயங்களை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதை தாண்டி உங்களுக்குள்ள நீங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு பேசிக்கொள்வீங்க? நாங்கள் வளர்ந்து வேலைக்கு போய் வீடு கட்டுற அப்படி அதில் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அம்மா வந்து நிறைய விஷயங்களை சொல்லி அழுதாங்க பார்த்தீங்கன்னு தானே. பாதிக்கப்பட்டது ஏராளம். ஆனால் உங்ககிட்ட வந்து அதிகம் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் படிப்பில் வந்துட்டு கவனம் செலுத்த முடியாமல் இருக்கும்னு சொன்னால், வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளே வந்து நம்ம சிந்திக்க ஆரம்பித்தோன்னு சொன்னால் மற்ற விஷயங்களை வந்துட்டு நம்மளோட மைண்ட் வந்து போகாது, ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து உங்கள்ட்ட அம்மா வந்துட்டு சொல்லியிருந்தாங்க தானே, இந்த வீட்டில் வந்துட்டு இத்தனை நாளைக்குள்ள வந்துட்டு எழுமணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்று இருக்குது. அண்ட் அதோட சேர்த்து வந்து சில வீட்டில் வந்துட்டு இருக்கவும் விட மாட்டாங்க உங்களோட அம்மாவோட தொழிலால். ஸோ அந்த டைமில் வந்து ஒருத்தங்களை அப்படி பேசும்போதெல்லாம் வந்து உங்கள்ட்ட மைண்ட் எப்படி இருக்கும்?
அவங்க அப்படி சொல்கிறப்ப அம்மாங்கிட்ட சொல்கிறல்ல அதெல்லாம் எலும்ப சொல்லியிருக்காங்கன்னு மட்டும் சொல்லுவாங்க. அவங்க இப்படி ஏசுன அப்படி இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. மற்றது எங்களுக்கு தாரவங்களுக்கு நல்ல வீடுகளை தர மாட்டாங்க. இந்த சுற்றி வேலி இல்லாதது, உடைஞ்சது, இப்படி டொய்லெட் தண்ணி இல்லாத அப்படியான வீடுகளை தாரது. என்ன காரணத்துக்காக வேண்டி? அம்மா செய்கிற வேலை வந்து இந்த மட்டை வைக்கலெல்லாம் அந்த எந்த நேரம் களிமண் வேலை செய்கிறதால வீடு அழுக்காயிருக்குமா அழுக்காயிருமான்னு சொல்லி போட்டு நல்ல வீடு தரமாட்டாங்க. ரைட். நம்ம என்ன சொல்கிறேன்னு சொல்லி தெரியல. அதாவது படிக்கிற ஒரு இளம் பிள்ளைகளாக வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை வந்துட்டு இந்த வயசுலேயே வந்துட்டு இழந்திருக்கிறீங்க. அண்ட் வந்து நிறைய அனுபவங்களை வந்து கற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அதாவது இப்படியான ஃபேமிலியில் இப்படியான சில சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் நம்மளால் நிறைய அனுபவங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஸோ வந்து இப்போ இன்றைக்கி வந்து எங்களால் ஒரு உதவி பண்ண முடிஞ்சால் கூட வந்துட்டு அது வந்து இப்படி ஒரு காணொலி எடுத்து தான் எங்களால் பண்ணக்கூடியதாக வந்து இருக்குது. ஏன்னு சொன்னால் இப்போது ஒரே டைமில் ஒருத்தவங்கள்ட்ட பேசி உங்களுக்கு ஒரு உதவி மறைமுகமாக எடுத்துகிட்டு தந்துட்டு போயிடலாம். ஆனால் அப்படி இருந்தாலும் கூட அடுத்த கட்டமான ஒரு ஹெல்ப் கிடைக்குமா இல்லையான்றது வந்து எங்களுக்கு தெரியாது. நார்மலாக ஒருத்தங்களுக்கு வீடியோ எடுத்து ஒரு 10,000 20,000 20,000 கொடுத்துட்டு போகிறது வந்து ஈஸியானது ஒன்று தான். ஆனால் நாங்கள் வீடியோவில் பப்ளிக் பண்ணுறது அந்த ஒரு 10,000 20,000 அவங்களோட உதவி திட்டம்ன்றது முடிஞ்சிடக்கூடாது. அவங்களோட வாழ்க்கையில் வந்து என்னென்ன அடிப்படை தேவையெல்லாம் இருக்கோ அதை பூர்த்தி செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறதாண்டி தான் நாங்கள் கூட வந்துட்டு இதை பப்ளிக் பண்ணுறது. அடுத்து வந்துட்டு எங்களை நம்பி பணத்தொகை அனுப்புகிறவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இறங்கி செய்கிறோம் அப்படிங்கிறது வந்து வழியில் தெரியணுங்கிறதுக்காக. ஸோ இதுக்காக இல்லாமல் வேண்டி தான் நாங்கள் வந்து ஒரு வீடியோ பண்ணுறோம். இந்த வீடியோ பண்ணி நாங்கள் பப்ளிக் பண்ணுறதுல உங்களுக்கான பிரச்சனைகள் ஏதாச்சும் இருக்குதா? இல்லை, எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. சரி, நாளைக்கு வந்து உங்களுக்கு ஸ்கூலில் இந்த வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் பிள்ளைகள் ஏதாச்சும் கேள்விகள் கேட்கணும்னு சொன்னால் அவங்க அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் தானே. ரைட்டம்மா. இப்போ எங்களால் முடிஞ்சதெல்லாம் வந்து முதற்கட்டமான உங்கள்கிட்ட டியூஷனுக்கு உங்களோட படிப்புக்கான ஹெல்ப் பண்ண முடியும் ஆரம்பத்தில். அந்த அம்மா சொன்ன மாதிரி உண்மையில் பெண் பிள்ளைகள் அப்படி சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு இருப்பிடம் இருந்தே ஆகணும். அம்மா சொன்னாங்க, எதிர்ச்சியாக தான் சொல்லியிருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்கு என்னது ஆச்சுன்னு சொன்னால் கூட நாளைக்கு இந்த பிள்ளைகள் வந்து நடுத்தருவில் விடப்படக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ நிரந்தரமான ஒரு இடம் இருந்தாலே அதில் ஒரு குச்சி குடிச்சதுனாலும் அதில் இருந்துட்டு போயிடலாம். ஸோ அவங்களுக்கான அந்த ஒரு அரச காணி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு வதிவிட இடம்தான் வந்து கேட்குறாங்க. அதில் அது வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன சொன்னால் அது குளத்து பகுதி, சரியான மாதிரி தாழ் மழை பெய்கிற டைம்லாம். ஸோ அதை வந்து நிரப்பி அதில் இருக்கிறதா இருந்தால் வந்து உங்களுக்கு ஒரு பாரியளவான ஒரு நிதி உதவி ஒன்று தேவைப்படும். ஸோ அதை கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்க்குற எங்களோட மக்கள் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறைய வீடியோவில் தாண்டி ஒரு சில வீடியோக்குள்ளே நாங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அந்த ஒரு ரெஜிஸ்டர் வந்து வைப்போம். இந்த ஃபேமிலி கட்டாயம் இந்த உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த குடும்பத்திற்கு அப்படியான ஒரு உதவி தேவைப்படுது. ஸோ வீடியோ பார்க்குற நீங்களாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். உங்களால் பண்ண முடியலைன்னா கூட பண்ணக்கூடிய உங்களோட கண்ணில் தென்படுற அளவுக்கு வந்துட்டு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். சரிங்கம்மா. இப்போ இன்றைக்கி வந்து உங்களை வீடியோ எடுத்தோம், உங்கள்கிட்ட பிரச்சனைகள் வந்து கேட்டோம். அப்படி கேட்டுட்டு விட்டுட்டு போகாமல் ஸ்பாட்டில் வந்து எங்களால் என்ன ஒரு உதவி முடியுமோ அதை மட்டும் பண்ணித்தர முடியும். அண்ட் அதுக்கு தாண்டி அதுக்கப்புறமா வந்து இந்த வீடியோ பார்த்து யாராச்சும் இது ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னால் தான் எங்களால் பண்ண முடியும். ஸோ முட்கூட்டின ஒரு உதவி ஒன்று வந்து இதில் ஒரு தொகை பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி எண்ணி பாருங்கள். $50,000 வந்து இருக்குது. எப்போயாச்சும் சரி யாராச்சும் உங்களுக்கான ஹெல்ப் பண்ணுறதுக்கு வீடியோ மூலம் வந்து வந்திருக்காங்களா? 2 பேர் வந்து எடுத்தவங்க, ஆனால் எந்த வித இதுவுமே இல்லை. ரைட், ஓகே. அது எங்களுக்கு தெரிஞ்ச படிநிகள் தான் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக வேண்டி ட்ரை பண்ணவங்க. நான் அவங்களால முடியலை. ஸோ அவங்களும் எங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷனை தந்துவாங்க. ஆனால் அதை வந்து அவங்க பப்ளிக் பண்ணலை அப்படின்னு சொன்னால் எங்கள்கிட்டையும் ஓப்பனிங் கேட்டவங்க, ஒரு சில ஓப்பனிங் வந்து கேட்டவங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக உதவி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் வந்து இன்றைக்கி இதை வீடியோ பண்ணி பப்ளிக் பண்ணணுன்ட்டு சொல்லி அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கொண்டோம். அப்போ இதற்கு முன்னால் வேறு யாராச்சும் எந்த ஒரு உதவியில் உங்களுக்கு இந்த அளவுக்கு பண்ண இல்லையா? எந்த ஒரு உதவியும் பண்ணலை. ஒருத்தர் எந்த உதவியும் எனக்கு செய்கிறதில்லை. ஆனால் இந்த சாப்பாட்டு இதுகள் மட்டும் ஒரு சிலவங்க அந்த அரிசி அது இது வண்டி கொண்டு தருவாங்க. இந்த தந்த உதவியெல்லாம் மறைக்கக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். அது மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்கிற உதவி. சரிங்கம்மா. இப்போ உண்மையில் படிக்கிற பிள்ளைகள்ன்றதுனால அவங்கள்ட்ட பிரச்சனைகள் நாங்கள் கேட்டறிஞ்சோம். உண்மையில் ஒரு குடும்ப தலைவியாக வந்து உங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன பிரச்சனைகள் அதிகம் இருக்குன்னு சொல்லி. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கான இருக்கிற தேவைகள் என்ன, அதை என்னென்னத்தை வந்து பூர்த்தி செய்து கொள்ளணுன்றது வந்து நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தேவை என்று சொன்ன ஐயா, இந்த காணிக்குள்ள ஒரு வீடு பெருசாக இல்லாட்டியும் நாங்கள் இப்போ இருக்கிற மாதிரி என்னென்ன ஒரு நல்லதாக நிம்மதியான பிள்ளைகள் இருக்கணும். அதுக்கு ஒரு வீடு சின்னதாக கட்டித்தர அளவுக்கு ஒரு உதவியை பார்க்குறவங்க செய்யுங்க.
எனக்கு காணி இருக்குது, வீடு மட்டும்தான் எங்களுக்கு தேவை. அதுக்குள்ளே சின்னதாக ஒரு வீடு கட்ட உதவி செஞ்சாலும் எங்களுக்கு அது போதும். எனக்கு இல்லாட்டி இந்த பிள்ளைகள் எனக்கு பிறகு அதில் இருந்து இது செய்யணும். ஆனால் இந்த உதவிகளை செய்கிறவங்களை நாங்கள் எப்பயுமே மறக்க மாட்டோம். அந்த அளவுக்கு நான் உங்களை எப்பயும் போட்டி தான் நடப்போம். எங்களுக்கு அந்த வீட்டு உதவியை மட்டும் செஞ்சு தாங்க. கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் இவங்க கேட்குற மாதிரி, அதாவது பெருசாக அந்த வீடுன்றது கிடையாது, அவங்கள்ட்ட கைவசமே அவங்களுக்கான தொழில் இருக்குது. ஸோ வந்துட்டு ஒரு கடை மாதிரி ஒன்றை வந்து கட்டி கொடுத்தாலும் அந்த தொழிலை வந்து அவங்க செம்மனே வந்து செய்து அவங்களுக்கான மற்ற தேவைகளை வந்து அவங்க பூர்த்தி செய்து கொள்வாங்க. ஸோ இன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு தெரியும், நம்ம தேற்றாத்தீவில் வந்து ஒரு வீடு கூட ஒரு ப்ராஜெக்ட் செய்து கொண்டிருக்கிறோம். 15 லட்சத்துக்குள்ளான ஒரு ப்ராஜெக்ட் தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ யாராச்சும் மனசு வச்சிங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு வந்துட்டு அது வீடாக கட்டி கொடுக்குறதா இருந்தாலும் வீடை கட்டி கொடுக்கலாம். அப்படின்னு சொன்னால் ஒரு கடை மாதிரி கட்டி கொடுக்குறதா இருந்தாலும் கட்டி கொடுக்கலாம். அந்த வளவுக்குள்ள வந்து மண்ணெல்லாம் நிரப்ப வேண்டியிருக்கு. ஸோ யாராச்சும் நீங்கள் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படி சொல்லி தனிய முடியலனாலும் கூட உங்களால் நிறைய ஃபவுண்டேஷன்கள் இருக்கலாம் வெளிநாடுகளில் கூட. ஸோ அவங்களெல்லாம் இணைஞ்சு அவங்களுக்கான ஹெல்ப் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் கூட வந்துட்டு நாங்கள் அடுத்த கட்டமாக வந்து அவங்களோட வளவு அங்கே என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு வீடியோ கூட நாங்கள் உங்களுக்கு தருவோம். ஓகே, உண்மையிலே வந்து இந்த இப்படி தொழில் செய்கிறவங்க நாங்கள் வந்து முதல்ல ஒரு காணொலி எடுத்து போட்டிருக்கோம். ஆனால் எடுக்க வந்தவரான் தெரியுது வந்து இந்த தொழில் செய்கிறதே ஒரு வாடகை வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டில் இருந்து கொண்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு அந்த தொழிலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே இருக்கிறதுக்கு அவங்களுக்கு காணி இருக்குது. ஆனால் அந்த காணிக்குள்ளே தற்போதைக்கு இருக்கல. அது என்ன, அந்த தண்ணி நிற்கிற பிரச்சனை எல்லாமே இருக்குது நம்ம. ஆனால் வந்து அங்கே யாராச்சும் இதே நீங்கள் சொன்ன மாதிரி தான், நான் பிறலாம் சொன்ன மாதிரி இந்த கடை மாதிரி ஒன்று சின்ன கட்டினா கூட திருப்தியாக அவங்க இருந்து கொள்வாங்க. ஸோ அதுக்கு உண்மையில் நீங்கள் யாராச்சும் ஹெல்ப் பண்ண போகிறீங்களா, டிஸ்பிளே தெரியல நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உண்மையிலேருந்து இந்த வீடியோவை ஒரு 4-5 பேருக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இது எங்கள் மூலம் தான் நடக்கணும் வேண்டி இல்லை. பிறகு சொன்ன மாதிரி யாராச்சும் ஃபவுண்டேஷன் மூலம் இல்லை வேறு ஏதாச்சும் நிறுவனங்கள் வந்து செய்ய போகிறீங்கன்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்க. அவங்களுக்கான அந்த எங்கே காணி இருக்குது என்னன்னு சொல்லி நாங்கள் எல்லா இதையும் வந்து அடுத்த காணொலியில் வந்து வேணுமெண்டா பதிவேற்றம் செய்கிறோம். ஸோ இல்லை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நான் அனுப்பிக்கொள்கிறோம். அங்கே பார்த்துட்டு வந்து நிறைய பேர் இந்த வீட்டு திட்ட இதெல்லாம் இருக்குது எனக்கு. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி அம்மாக்காண்டி இல்லாட்டி அம்மா ஆசைப்படுற மாதிரி பிள்ளைகள வாழ்க்கை நாளைக்கு நல்லா இருக்கக்கூடிய மாதிரி இப்போ உண்மையிலே 2 பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு காணிக்குள்ள ஒரு சின்ன கடை மாதிரி ஒன்று கட்டி கொடுத்தாலும் ஸோ அவங்க இருந்து கொள்வாங்க. நாங்கள் ஆரம்பத்தில் இதே மாதிரி ஒரு கடை மாதிரி ஒரு 2 ரூம் வரக்கூடிய மாதிரி ஒன்று செஞ்சு கொடுத்துருக்கோம். ஆனால் அது ஒரு 2 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு முந்தி இருக்கும் போல் அந்த டைமில் முடியக்குள்ள ஒரு 6.5 லட்சம் என்ன முடிஞ்சிருந்தது. ஸோ இப்போ இவ்வளோ முடியுதுன்னு சொல்லி தெரியலை. ஆனால் நாங்கள் அங்கே செய்கிற ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சத்துக்குள்ளே வரக்கூடிய மாதிரி தான் ஒரு வீடு ஒன்று செய்கிறோம். அப்போ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் அது வரும். ஸோ அதுக்கு நாங்கள் யாராச்சும் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா உண்மையிலே எங்கள் டிஸ்பிளே தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த குடும்பத்திற்கான ஹெல்ப் கிடைச்சி ஆகணுமன்றதுனால நாங்களும் வந்து இவ்வளோ ரெக்வெஸ்ட் வச்சுக்கொள்கிறோம். அண்ட் வந்துட்டு இந்த ஒரு ஹெல்ப் வந்துமா உங்களோட கையில் ஒப்படைச்சதை நாங்கள் அந்த ஹெல்ப் பண்ணவங்க வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. கனடாவில் இருக்கிற பவானி அம்மா தான் வந்துட்டு இந்த ஒரு உதவி கொடுத்துவீங்க அப்படி சொல்லி அனுப்பி வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கானதான் சொல்லலாம், தரலாம். இந்த உதவியை இப்போதைக்கு எனக்கு தந்த பவானி அம்மாவுக்கு எங்களோட குடும்பத்தை சார்பில் நன்றியை தெரிவித்து கொள்கிறோம். நீங்கள் எப்பயும் நீடுடி காலம் நல்லா இருக்கணும்னு எங்களோட வாழ்த்தையும் சொல்லிக்கொள்கிறோம். ஓகே, உண்மையில் நாங்கள் சொன்ன மாதிரி தான், அதாவது டிரெக்டாக எங்களோடாகத்தான் எல்லா உதவிகளும் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நாங்கள் வந்து முன்னின்று அதை செய்து கொடுக்குறோம். நீங்களும் வந்துட்டு கைகோர்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கான ஹெல்ப் வந்து நம்ம நிறைவேற்றி வைக்கலாம். ஸோ மறுபடியும் சொல்லிக்கொள்கிறோம். டிஸ்பிளே தர இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லிக்கொள்ளுங்க. நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். அண்ட் அது வரைக்கும் இந்த ஒரு காணொலியை நிறைய பேருக்கு வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். அவங்களுடைய நிலைகளை வந்து நம்ம மாற்றிக்கொள்கிறதுக்காக வேண்டி நன்றி.